அன்னைக்கு அசோக் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கோயில இருந்து போனான், எங்க அனாதை போனமா கிடந்தான்னு கண்ணால பார்த்தல்ல. அந்த பரமன் தப்புமா. அவன் உனக்கு ஏமாத்தி தாலி கட்டி இருக்கான். மா, அது வாஸ்தவமாவே இருக்கட்டும். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே என்ன வற்புறுத்துனீங்க. நான் வேணான்னு சொன்னப்ப கூட என்ன சம்மதிக்க வச்சது நீங்க தானே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மனுஷனை எப்ப வேணாலும் தப்பாவும் காட்டும், சரியாவும் காட்டும். இப்போ அசோக் மேல இருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைக்குது. போத நிறுத்துமா. அருமண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்ப அவன் தப்புன்னு தெரிஞ்சதோ நான் அவனை விட்டு விலகி வந்துட்டேன். நாங்க 2 பேரும் பண்ணது தப்புதாம்மா. அதுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்மா. அவன் தப்பானவம்மா. அவன் உனக்கு வேண்டாம்மா. உன்னைய ஏதாவது பண்ணிடுவானோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இல்லப்பா, அம்மா நீங்களும் கேளுங்க. பரம ரொம்ப நல்லவன். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அனாதையா இருந்தவனை ஏமாத்தி கெடுத்து வச்சிருக்காங்க. அவன் பண்ண ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், அவன் எல்லாரையும் அடிச்சது, இப்படி எல்லாத்துக்கும் காரணம் அந்த கலாதான். அப்பேற்பட்ட பரம அசோக்க கொண்டு இருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நீ அசோக் மூலமா தானே இந்த வீட்டுக்கு வந்த. உன்னை எங்க மகளா தானே பார்த்தோம். இந்த வயத்துல ஒண்ணு பெறலனாலும் என்னைக்காவது ஒண்ணு பார்த்து மருமகன்னு சொல்லிருப்பேனா? மனசார உன்னை மகளா தானே நடத்தணும். ஆனா நீ என் பையனை கொன்னவனோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, என் மனசு ஆற மாட்டேங்குதே. என் மனசு ஆற கணபதி, மாட்டேங்குதே. என்ன கணபதி, ஏன் இப்படி எல்லாம் படிக்கிட்டு இருக்க? இல்லங்க, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நமக்கு பையனும் போயிட்டான், இப்ப பொண்ணும் போயிட்டா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா, அம்மா, என்ன பண்றீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? யாருக்கு யார் அம்மா? ஆ? இனி நீ எனக்கு மக கிடையாது. போயிடு, போயிடு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னேன். போ போ. அம்மா, இங்க பாருங்கம்மா. நீங்களும் அப்பாவும் இப்ப எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கீங்க. நான் கூட இருக்கேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. தயவு செஞ்சு நீங்க தனியா இருக்க கூடாது. என்ன எங்களுக்கு சம்பாதிக்க வக்கில்லன்னு நினைச்சியா? அதுக்காக தானே இப்படி பேசுற? எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். அப்படி முடியலனா விஷத்தை குடிச்சு சாவோமே தவிர நீ சம்பாரிச்சிட்டு வர சல்லி காசை நாங்க வாங்கி திங்க மாட்டோம். புரியுதா? போ. அப்பா, 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 நீங்களாவது சொல்லுங்கப்பா. பரமா அப்படிப்பட்ட ஆள் இல்லப்பா. உங்களுக்கு தெரியும்லப்பா. அசோக கொன்னதை விட இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டினதுனால அந்த பரம உனக்கு நல்லவனா போயிட்டான்ல. நீங்களும் பாப்பா. அசோக்கோட சாவுக்கு நீ என்னமா மரியாதை பண்ண? நீ சுயநலவாதிங்கிறத காமிச்சிட்டியம்மா. இப்படி பண்ணிட்டியம்மா.
என்ன பண்ணி இனிமே பேச வேணாம். எந்த பேச்சும் இருக்க கூடாது. அம்மா 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 ஐயோ அம்மா 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 அம்மா, வேணாம்மா. எடுத்துட்டு வெளியில போக சொல்லுங்க. அம்மா இளமதி சொல்றது நிஜமா? ஏய், நீ பேசாத. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுற சொல்லிட்டேன். ஏய் வாய் மூடுறி. நீ எதுக்கு அவங்க விஷயத்துல தலையிடுற? ஏதாவது பேசுன கொன்னுடுவேன். உன்னையும் சேர்த்து பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவேன். நர்மதா, நீ இதுல தலையிடாத. விட்டுரு. இது என்னோட விஷயம். நான் பாத்துக்கிறேன். என்னங்க இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? வெளியில அனுப்பலாங்க. அம்மா 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 வேண்டாம்மா. அம்மா அம்மா வேண்டாம். அம்மா ப்ளீஸ்மா. அம்மா தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா. எனக்கு நீங்களும் முக்கியம், பரமனும் முக்கியம். இன்னொரு தடவை அந்த பேரை எங்க முன்னாடி சொல்லாத. பொண்ணுன்னு வளர்த்தோங்கிறத பார்க்காம உன்னை கொன்னுடுவேன். வாங்க எல்லாரும். அம்மா அம்மா அப்பா அம்மா 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 கதவு திறங்கம்மா. அம்மா எங்க மகனும் செத்துட்டான். மருமகளா வந்த உன்ன மகளா நினைச்சு வளர்த்த நீயும் செத்துட்ட. எப்ப அந்த கொலைகாரன் நல்லவன் எனக்கு புருஷன்னு சொன்னியோ அப்பவே நீ எனக்கு மக கிடையாது. இங்க இருந்து மரியாதை போயிடு. அவ்வளவுதானம்மா? ஆமா, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எதுவும் பேசாத. போ. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. பரமன் தப்பே பண்ணல. அசோக் கொலைக்கும் பரமனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஆனா உங்களை மனசார என் அப்பா அம்மாவா நினைச்சது என்னைக்கும் மாறாது. இளமதி, நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு சொல்ற நாள் வரும். வர வெப்ப. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யா